அனைவருக்கும் என் இனிய கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். முயற்சித்தால் நாமும் முழுமதியாகலாம். இன்னைக்கு நம்ம முழுமதி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு கிராஃப்ட் பார்க்க போகிறோம். தண்ணியில் தீபம் மிதக்க விட போகிறோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியில் தீபம் எப்படி மிதக்க விடுறதுன்னு பார்ப்போமா? வாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ரெடியா? எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? கிளாஸ் எடுத்துக்கணும். இந்த கிளாஸில் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு கிளாஸில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றக்கூடாது, பாதி அளவு தான் ஊற்றணும். ஏன்னா நம்ம உள்ள திங்ஸ்லாம் போட போகிறோம். போட்டாலே தண்ணி கொஞ்சம் மேலே வரும். ஸோ நீங்கள் ஊற்றும் போதே கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த பெபிள்ஸ், அதை ஒரு கிளாஸில் போடுங்க. அடுத்தது இந்த சிப்பி அந்த பெரிய கிளாஸில் போட்டுக்கிறேன். அதுக்கு அடுத்தது இந்த கலர் கல், மேலே கொஞ்சம் இந்த கிளிட்டர் பேப்பர்ஸ், வேணுங்கிற கலர் நம்ம வாட்டர் கலர் கொஞ்சம் எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த செயின் ஏதாவது
பிஞ்சு போயிருந்ததுனாலும் அந்த பீட்ஸு கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அப்படியே முழு செயினையும் கூட நாம் சேர்க்கலாம். கிறிஸ்டல் அந்த மாதிரி பீட்ஸ் உள்ள செயின் கூட அப்படியே நம்ம இல்லை பழைய செயின் யூஸ் பண்ணாத இதுக்குள்ள அது நீங்கள் இந்த மாதிரி கூட இதுக்குள்ளே வைக்கலாம். அதையும் அதே மாதிரி வச்சுட்டு நீங்கள் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு லிட்டர்ஸ் மேலே ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டுருக்கோம். மிக்ஸ் பண்ணும்போது இந்த இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ரொட்டேட் பண்ணி விட்டிங்கன்னா அந்த ஷேப் அழகாக தெரியும். மேலே இந்த சைட்லலாம் ஒட்டாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது எண்ணெய் எடுத்துக்கணும். எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் ஒரு கொஞ்சம் நல்லா தண்ணியோட ஃபுல்லாக அந்த தண்ணி கவர் ஆகிற வரைக்கும் ஊற்றிடணும். அதாவது ரவுண்டு ஃபுல்லாக கவர் ஆகிற வரைக்கும் ஊற்றணும். எண்ணெய் நிறைய ஊற்றினா தான் அது கொஞ்சம் நேரம் நல்லா நின்று எரியும். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த வாட்டருக்கும் அந்த எண்ணெயும் உங்களுக்கு இவ்வளோ தூரம் இருக்கணும். பார்த்திங்கன்னா இப்போ இவ்வளோ தூரம் நம்ம எண்ணெய் ஊற்றி இவ்வளோலாம் போடுறதுனால நான் சொன்ன மாதிரி நீங்கள் தண்ணி வந்து கம்மியாக சேர்த்துக்கணும் முதல்ல சேர்க்கும்போது. அதுக்கப்புறம் இந்த செடி உள்ள வைக்கிறதுனா நம்ம உள்ள வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு இந்த இடத்த நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த இதில் சர்க்கிள் சர்க்கிளாக இப்போ கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு சிசர் எடுத்து ஒரு ரவுண்டு ஷேப் இப்படி உள்ளே விட்டுட்டு அப்ராக்சிமேட்டாக ஒரு ரவுண்டு ஷேப் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு ரவுண்டு ஷேப்பு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நம்மளுக்கு எத்தனை கிளாஸ் தேவைப்படுதோ அத்தனை பீஸ் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த நம்ம கட் பண்ண பீஸில் நடுவில் இந்த மாதிரி காம்பஸோ இல்லை ஏதாவது ஒன்று ஷார்ப்பான உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அதை வச்சுட்டு நடுவில் ஒரு ஹோல் போடணும். ஹோல் போடும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போடுங்க, கை எங்கேயாவது குத்தி இருக்குது. இந்த மாதிரி ஒரு நடுவில் மட்டும் ஒரு ஹோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டில் ஸ்டிக்கோ இல்லை ஏதாவது ஒரு குச்சி உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அதை வச்சு ஹோல் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஹோலை பெருசு பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் திரி எடுத்துக்கிட்டு திரியோட நம்ம எந்த பார்ட் வந்து மேலே நம்மளுக்கு வரப்போகுதோ விளக்குக்கு வரப்போகுதோ அந்த பார்ட்டை கொஞ்சம் அந்த எண்ணெயில் நம்ம நினச்சிட்டு உள்ளே விடுற அந்த பார்ட்டுக்கு கொஞ்சம் எண்ணெய் வச்சுட்டு நம்ம உள்ளே விட்டோம்னா நமக்கு ஈஸியாக அந்த இது திரி உள்ளே போகும். உள்ளே போகிறது நம்ம இங்கே நல்லா கீழே இழுத்து விட்டுறணும். இழுத்து விட்டுட்டு எந்த பார்ட் நம்மளுக்கு மேலே வருதோ அங்கே மட்டும் வச்சுட்டு மீதி வேணாங்கிறத நம்ம கட் பண்ணிடலாம்.
ரொம்ப பெரிய ஹோல் போட்டுறக்கூடாது. அந்த திரி நல்லா ஃபிக்ஸ் ஆகிற அளவுக்கு இருக்கிற மாதிரி ஹோல். பார்த்தீங்களா, இழுத்தா வராது, அந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நல்லா டைட்டாக ஹோல் பிடிச்சிருக்கணும். இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கணும். மீதி வேணாங்கும்போது நம்ம கட் பண்ணிக்கலாம். அது மாதிரி நம்மளோட அந்த பிளாஸ்டிக் வந்து எந்த சைடு மேலே தூக்குன மாதிரி இருக்கோ அந்த சைடை நம்ம மேலே வைக்கணும். கீழே ஃப்ளாட்டாக இருக்கிறத கீழே வைக்கணும். அப்போ தான் அது வந்து ஃப்ளோட் ஆகும் உங்களுக்கு. இந்த மாதிரி திரியை பிடிச்சி அந்த எண்ணெய் மேலே அப்படி வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம அதை ஏற்றி விட்டுணும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம எந்த இடத்துல வைக்கணும்னு நினைக்கிறோமோ அங்கே வச்சு செட் பண்ணி ஏற்றி வச்சுட்டு அதை தொடாமல் ஆட்டாமல் இருந்தோம்னா அப்படியே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாருக்கும் என் இனிய கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை, நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு வரும். வாழ்த்துங்கள். வளர்கிறோம் முழுமதியாக. நன்றி, வணக்கம், பாய்.